ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யுவாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன், கேரட், பீன்ஸ், க்ரீன் சில்லி, சோயா சாஸ், சில்லி சாஸ் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கரம் மசாலா, 2 முட்டை, வடித்த சாதம். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை புர்ஜி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு தர மாதிரி இருந்துச்சுன்னா க்ரீன் சில்லியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க பீன்ஸும் க்ரீன் சில்லியும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதே வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு, நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சமைக்க போகிறேன். அடுத்து இது வதங்கினதுக்கப்புறமா க்ரீன் சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சால்ட், இப்போ தான் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் எவ்வளவோ அந்த சால்ட் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். அடுத்து செஞ்சு வச்சுருக்கிற புர்ஜியை எடுத்து போட்டு நம்ம சாஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரைஸ் வடித்து வச்சுருக்கோம், அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.